ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் விஜய் இரா. இட் இஸ் அ கிரிப்டோ நியூ இரா, ரைட்? ஸோ நேற்று நம்ம பிடிசி பிட்காயின் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி பிவிசி மெட்டா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் கோ த்ரூ ஓவரால் மார்க்கெட் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஸோ இன்றைக்கி மார்ச் 31, இன்னைக்கான காயின் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்ச் 31, 2026. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் கேப் $2.33 trillion ரன் ஆகிட்டு இருக்கு. காயின் மார்க்கெட் 20 ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இங்கே $139.79 ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த காயின் மார்க்கெட் 20 காயின் டீட்டெயில்ஸை கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் நிச்சயமாக நான் போடுறேன். இது என்னதுப்பா சிஎம்சி 20 அப்படின்னா, எஸ் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சிஎம்சி 20 காயின் மார்க்கெட் கேப்பில் முதல் 20, அதாவது அதில் ஒரு 20 காயினை எடுத்து அதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய விலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. திரும்ப இப்போ எப்படின்னா குறைஞ்சி ஏறி இறங்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த காயின் மார்க்கெட் கேப் 20 இருக்குது. சரி, இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பிவிசி மெட்டா மட்டும்தான், ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்ததில் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம், சரிங்களா? ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம், எஸ்டர்டே நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம்னா பிட்காயின் பற்றி தான் பார்த்துருந்தோம். ஸோ சிம்பிளாக பிட்காயினோட விலை என்ன அப்படின்றத தான் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஒரு பிட்காயினோட விலை என்ன, $67,661 ரன் ஆகிட்டு இருக்கு ஒரு பிட்காயினோட விலைகள், சரிங்களா? ஸோ ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோ. ஆல் டைம் ஹைன்னா என்ன, இதில் இருக்கிறது இந்த பிட்காயினோட விலை இந்த இதில் இருக்கக்கூடியதுலேயே அதிகமான விலை எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, அதிகமான விலை $1,26,198 வரைக்கும் போயிருக்கு ஒரு பிட்காயினோட விலை. சரி, ஆல் டைம் லோ 0.048 சென்ட்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இங்கே டாலர் வேல்யூவில் கால்குலேட் பண்ணுங்கள், ஐஎன்ஆர் வேல்யூவில் முடிஞ்சளவு கால்குலேட் பண்ணாதீங்க. இதுதான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 ரேங்கிங்லேயே நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு நேற்று ஒரு வீடியோஸ்லேயே சொல்லியிருப்போம். இருந்தாலும் இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அண்டு நம்மளுக்கு தேவை ஆல் டைம் லோ, ஆல் டைம் ஹை. ஆல் டைம் லோ என்றைக்கு நடந்துச்சு, ஆல் டைம் ஹை என்றைக்கு நடந்துச்சு, அது மட்டும்தான் இப்போது பார்க்க. இந்த வீடியோவில் இது பார்த்துட்டு அடுத்து நம்ம பிவிசி போக போகிறோம். இந்த டைம் லோ என்னது, 0.04 சென்ட்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. 0.04 சென்ட்ஸு ஆல் டைம் லோ. என்னைக்கு டேட் என்ன, ஜூலை 15, 2010. 2010 இதனுடைய ஆல் டைம் லோ இருக்குது, சரிங்களா? அதே மாதிரியே ஆல் டைம் ஹை என்னென்ன இருக்கிறதுலே அதனுடைய விலை அதிகமாக இருக்கக்கூடிய டேட்டு இருக்கக்கூடிய டேட் என்னது, அக்டோபர் 7, 2025. அதனுடைய விலை $1,26,198 ரன் ஆகிருக்கு. அப்போ இன்றைக்கான கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, கரண்ட் ப்ரைஸ் $67,681. கிட்டத்தட்ட இதனுடைய 24 ஹவர்ஸ் சேஞ்சிலேயே நம்மளுக்கு நிறைய விதமான வித்தியாசம், $545 வந்துட்டு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரைட்? ஸோ இப்போது இதில் ஹை ரிஸ்க்கும் இருக்குது, அதே மாதிரியே ஹை ப்ராஃபிட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம தான் அதில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ 2010 ஒரு பிட்காயினோட வேல்யூ 0.04 சென்ட்ஸு. ஆனால் 2025 ஒரு பிட்காயினோட வேல்யூ $1,26,198. இதை தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனுடைய ரிட்டர்ன் ஆஃப் பிட்காயினோட ROI என்ன, இதில் பாருங்கள், இத்தனை ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் இருக்குது, சரிங்களா? ரைட். ஸோ இதை நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போது ஒரு பிட்காயினோட விலை குறைஞ்சது இந்த விலை, அதிகபட்சம் இந்த விலை, இப்போ தற்போதைய விலை இது. அப்போ இதை ரெண்டையும் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கணும். ஸோ குறைஞ்சபட்ச விலைக்கும் தற்போதைய விலைக்கும் இப்போது அதிகபட்ச விலைக்கும் உள்ள வித்தியாசத்தையெல்லாம் பார்த்துட்டு, இந்த பிட்காயின் ஹால்விங் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ ஹால்விங் நடக்கும் பொழுது இதனுடைய விலை மாற்றம் ஏற்படும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிந்து கொண்டு இந்த பிட்காயின் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம இருக்கணும், சரிங்களா? ரைட். அண்ட் ஃபைனலாக ரொம்ப முக்கியமானது, இதில் மார்க்கெட் கேப்பும் இந்த டீட்டெயிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த டீட்டெயில்ஸு, இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பிட்காயினில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் மிக முக்கியமானது என்னென்னா மார்க்கெட் கேப். ஸோ ஒரு காயினோட விலையில் மார்க்கெட் கேப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கட்டாயம் பார்க்கணும். மார்க்கெட் கேப்போட வேல்யூ என்ன, வால்யூம் என்ன, எவ்வளவு ரன் ஆகிக்கிட்டு இருக்குது, எவ்வளோ ட்ரேடிங் நடக்குது, வால்யூமோட மார்க்கெட் கேப் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம இதில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த மார்க்கெட் கேப் விஷயத்தில் பிவிசி மெட்டாவுக்கும் இல்லை மற்ற காயின்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனால் பிட்காயினில்
இதில் ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட் கேப் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியும். மார்க்கெட் கேப் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். மார்க்கெட் கேப்னா கரண்ட் ப்ரைஸ் இன்ட்டு சர்க்குலேஷன் சப்ளை, எவ்வளோ சர்க்குலேஷன் நடக்குது, கரண்ட் ப்ரைஸ் என்ன, இதை ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணாலே நம்மளுக்கு இந்த மார்க்கெட் கேப்போட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போது நம்மளுக்கு தேவையானது என்னென்னா இந்த மார்க்கெட் கேப் ப்ராப்பராக ரன் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் பிட்காயினோட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுலேயே இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பிவிசி மெட்டா பற்றின டீட்டெயில்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் காயின் மார்க்கெட் கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கிளிக் பண்ணி பிவிசி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே காயின் மார்க்கெட் கேப்பு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், பிவிசி அப்படின்னு சொல்லிட்டு 4614வது பிளேஸில் இருக்கா. ரைட். அதே போல் கீழே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிவிசிலாம் ரியல் பிவிசி கிடையாது. இது ஓகே, பட் இதுக்கு கீழே இருக்கிறது ரியல் பிவிசி கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ பிவிசி மெட்டாவுக்கு இந்த சிம்பிள் இருக்கணும், பிவிசி மெட்டா அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கணும். இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கூடிய மொத்தம் இங்கே பாருங்கள், ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய இது பிவிசி மெட்டா கிடையாது, இதுவும் பிவிசி மெட்டா கிடையாது. ஸோ இதில் இந்த சிம்பிள் இருக்கிறது, இது டெக் ஸ்கேனில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் தான் நம்மளுக்கு ரியல் பிவிசி மெட்டா. ஸோ பிவிசி மெட்டாவிலேயே நிறைய விதமான காயின்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு, 20-25 பக்கமாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் போயிட்டு ஜஸ்ட் இந்த 1-2 மட்டும் இருக்குது. அதுவும் இது வேறு ப்ராஜெக்டாக இருக்கலாம். அதுவும் 8 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி தான் இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ ரியல் பிவிசி மெட்டா இந்த சிம்பிளில் இருக்கணும். அதே மாதிரியே இங்கே பிவிசி மெட்டா அப்படின்னு இருக்கணும். அதனுடைய ரேங்கிங், காயின் மார்க்கெட் கேப்போட ரேங்கிங் இருக்கணும். ரைட். ஸோ இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணலாம். கிளிக் பண்ணதும் பிவிசி மெட்டாவோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இங்கே காட்டுதா. ஸோ தெளிவாக என்னென்ன காட்டுது. ஸோ இன்றைக்கி ஒரு பிவிசி மெட்டாவோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் 0.004753 USDTயில் இருக்குது, டாலர்ஸில் இருக்குது ஒரு பிவிசி மெட்டாவோட விலை. சரிங்களா. அதனுடைய ரேங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதனுடைய ரேங்கிங் கிட்டத்தட்ட 4616வது பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிவிசி அப்படின்றது பிவியிலிருந்து டெரிவேஷன் ஆகி பிவிசி அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த பிவியில் ஏற்கனவே நிறைய அட்வான்டேஜஸ் இருந்துச்சு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அது எல்லாமே போயிட்டு பிவிசியாக ஒரு மாதிரி இருக்குது. ஏற்கனவே அந்த பிவியிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த டிபிஸ்லாம் எங்கே சார் அப்படின்னா, பிவியிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டிபிஸ் எல்லாம் பிவிசியாக மாறி அந்த பிவிசிலையும் ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துட்டாங்க. பிவிக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்து அதிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பிவிசி மெட்டாவாக வந்து அந்த வேலெட்குள்ளே, அந்த வெப்சைட்குள்ளே டிபியாக இருந்துச்சு, யூஎஸ்டிடியாக இருந்துச்சு. அதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்து மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய தகவல்கள் புதிதாக எல்லாமே புதுசாக திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் கோட்டெல்லாம் அழிங்க, நான் முதல்ல இருந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் டூயிங் கிரிப்டோ மார்க்கெட். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே எது வேணுமாலும் எப்போ வேணுமாலும் நடக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா. ரைட். அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் இதில் வந்துட்டு 1 hours, 24 hours, 7 days, 30 days, 90 days, 1 year, ஆல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ட்ரேடிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதனுடைய லிங்க்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே மாறும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் வரும். இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இப்போ 1 hourல இருக்குது. இதில் மந்த்லி வச்சேன்னா அதனுடைய ப்ரைஸு அப்படியே மேலே போயிட்டு ஏறி இறங்கி அதனுடைய இலக்கங்கள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது டே அண்ட் வீக்கில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் புரிதல் ஏற்படும். ரைட். இதில் பிவிசி மெட்டாவில் இந்த விதமான அப்டேட்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். குறிப்பாக இதில் ட்ரேடிங் அப்படின்றது அதிகப்படியாக நடக்கவில்லை. மக்கள் பிவிசி மெட்டா வெப்சைட்குள்ளே தான் நிறைய நண்பர்கள் இதை உள்ளார ஃபார்மிங்கும் ஃபண்டிங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரைட். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே அதனுடைய விலை டீட்டெயில்ஸ் இருக்கா. ரைட். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இதனுடைய மார்க்கெட் கேபு, இதனுடைய ஹை லோ இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். லோ ஹை அப்படின்றது இது இன்றைக்கான லோ, இன்றைக்கான ஹை. இதில் இன்றைக்கான லோ 0.0047, 0.0048. ஸோ இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது. அதிகபட்சம் ஒரு ஜஸ்ட் 0.0041 அந்த இதில் தான், அந்த சென்ஸில் தான் ஏறும் இறங்கும். சரிங்களா. பென்னி ஸ்டாக் மாதிரி தான் இது. ரைட். அதுக்கு கீழே செல்ஃப் ரிப்போர்ட்டட் மார்க்கெட் கேப் இருக்குது. ஆனால் அது வந்துட்டு
செல்ஃப் ரிப்போர்ட்டர் மார்க்கெட் கேப்பாக தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரைட், இதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸில் $14,191 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட $14,191 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் $14,191 ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியக்குறி தான். ஏன்னா பிவிசி மெட்டாவில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் நிறைய நபர்கள் இதில் 14,000 பக்கமாக வாங்கி விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது இதிலிருந்து தெரிய வருது. சரிங்களா? ரைட், அதுக்கப்புறம் செல்ஃப் ரிப்போர்ட்டட் சர்க்குலேஷன் சப்ளை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இதுவும் செல்ஃப் ரிப்போர்ட்டட் சர்க்குலேஷன் சப்ளைவாக இருக்குது. அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. இதனுடைய மேக்ஸிமம் சப்ளை என்னென்னா 1.50 பில்லியன் பிவிசி மெட்டா தான். டோட்டல் சப்ளை 1.50 பில்லியன் சப்ளை தான். ரைட், ஸோ இதுதான் இதனுடைய ப்ரைஸ், இதனுடைய சப்ளை டீட்டெயில்ஸ். ஸோ இதனுடைய ரேங்கிங் 4616வது பிளேஸில் இருக்குது. சரிங்களா? ரைட், ஸோ இப்போ ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு தேவை என்னென்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் இந்த பிவிசி மெட்டாவோட ஆல் டைம் ஹை என்ன, ஆல் டைம் லோ என்ன, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பிவிசி மெட்டாவோட சிம்பிள் இது. பிவிசி மெட்டா அப்படின்னா அது பிவிசின்னு தான் குறிக்கும். இதனுடைய ஆல் டைம் ஹை $13.74. ஸோ ஒரு பிவிசி மெட்டாவோட விலை $13.74 வரைக்கும் போயிருக்கு. அதேமாதிரி அதனுடைய லோ 0.0047 வரைக்கும் இறங்கியிருக்கு அப்படின்றது இதிலிருந்து தெரியுது. சரிங்களா? ரைட், ஸோ இப்போ பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் இது. ஸோ இதில் ஏற்றம் இறக்கம் இருக்குது. அது உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து இதில் எவ்வளோ பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பிவிசி மெட்டாவில் எவ்வளோ ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல அதுவும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய ஹோல்டர்ஸ் 2,45,000 ஹோல்டர்ஸ் இருக்காங்க. டாப் 10 அட்ரஸஸில் 42% இது டாப் 10 அட்ரஸஸ் அதிகப்படியான பிவிசி மெட்டாவை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இதில் சீமோர் கொடுத்து இந்த ஆல் டைம் ஹை டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இதில் என்ன இருக்குது அப்படி இந்த ஆல் டைம் லோ, ஆல் டைம் ஹை இதை நம்ம கொஞ்சம் பார்த்தலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இது ஆல் டைம் ஹையை நம்ம கிளிக் பண்ணோம்னா இன்றைக்கான லோ, இன்றைக்கான ஹை, இது இன்றைக்கான 0.0047 அப்படின்றது லோ, 0.0048 அப்படின்றது ஹை. சரி, இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது ஆல் டைம் லோ, ஆல் டைம் ஹை. ஆல் டைம் லோ 0.0047 அது எப்போ நடந்துச்சு? February 6, 2026 தான் ஆல் டைம் லோ நடந்துச்சு. அதே மாதிரி ஆல் டைம் ஹை எப்போ நடந்துச்சு? எவ்வளவு? $13.74 அதனுடைய ஆல் டைம் ஹை July 12, 2023 தான் இதனுடைய ஆல் டைம் ஹை இருந்துச்சு. ஸோ அப்போது இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸு இதிலிருந்தே நம்ம பார்க்கலாம். ஸோ 2026 இதனுடைய விலை ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் 2023 இதனோட விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ இது திரும்ப விலை ஏறுமா இல்லை திரும்ப இதனுடைய விலை இறங்குமா அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனியோட க்ரோத்தை பொறுத்து தான் இருக்குது. ஏற்கனவே இதனுடைய விலை ஏறி ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் இப்போது பல அந்த புது விஷயங்களை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுனால இதனுடைய விலையில் மாற்றம் வருமா இல்லை இன்னும் திரும்பவும் இது அப்படியே வந்துட்டு விலை குறையுமா அப்படின்றதெல்லாம் கம்பெனியோட க்ரோத்தை பொறுத்து தான் இதை நம்ம செக் பண்ணி சொல்ல முடியும். சரிங்களா? ரைட், தென் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மார்க்கெட் கேப் பாருங்கள், செல்ஃப் ரிப்போர்ட்டட் மார்க்கெட் கேப்பாக தான் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் கேப் அப்படின்றது ஜென்ரலாக காயின் மார்க்கெட் கேப் வெரிஃபை பண்ணி சொல்லக்கூடியது. ஆனால் இது செல்ஃப் ரிப்போர்ட்டட் மார்க்கெட் கேப்பாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வால்யூம் 24 ஹவர்ஸில் முதலே நம்ம பார்த்த மாதிரி $14,191 ரன் ஆகிட்டுருக்கு. அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா வால்யூமில் அதோட மார்க்கெட் கேப், அந்த வால்யூம் மார்க்கெட் கேப் இதில் இல்லை, ஃபுல்லி டைல்யூட்டட் மார்க்கெட் கேப் தான். செல்ஃப் ரிப்போர்ட்டட் வேல்யூ தான், சர்க்குலேஷன் சப்ளை தான் இதில் இருக்குது. சப்ளை டோட்டல் சப்ளை 1.5 பில்லியன் பிவிசி, மேக்ஸிமம் சப்ளை 1.5 பில்லியன் பிவிசி தான். சரிங்களா? இதை தாண்டி டாமினன்ஸ் இதெல்லாமே இதில் இல்லை. மார்க்கெட் ரேங்க் மட்டும் 4616வது பிளேஸில் இந்த பிவிசி மட்டும் இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல நேற்று ஒரு இடத்துல பார்த்தோம், மோஸ்ட் பாப்புலர் காயினில் இந்த மார்க்கெட் கேப் இல்லாத, செல்ஃப் ரிப்போர்ட்டட் மார்க்கெட் கேப் இல்லாத காயின்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி காட்டினாங்க. கிட்டத்தட்ட 7.97%. ஸோ ஒரு நாளைக்கு 50%, 60%, 10% அப்படின்னு கொடுக்கக்கூடிய காயின்கள்லாம் ஏற்கனவே செல்ஃப் ரிப்போர்ட்டட் மார்க்கெட் கேப்பாக தான் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாது. பட் பிவிசி மெட்டாவை நம்ம மேலே ரொம்ப நாளாக நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுனால இதில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ரைட், ஸோ இதுதான் அதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் அதில் அப்படியே கீழே வந்தோம்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் தென் இங்கே இந்த வெப்சைட்குள்ளே, அதாவது இந்த ஆப்பில் இந்த கீழே வந்தோம்னா இங்கே சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு தான் வருது. ட்ரை அகைன் கொடுத்தாலும் இதில் வந்துட்டு இதனுடைய டீட்டெயில்ஸு இதில் வரல. நான் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர்லேயே இதை நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன், வரல. அப்போ நம்ம இதில் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் நம்ம கூகுள் க்ரோமில் போயிட்டு
கூகுள் க்ரோமில் போனோம் அப்படின்னா இதில் வந்துட்டு கூகுள் க்ரோமில் காயின் மார்க்கெட் கேப்பில் பிவிசி மெட்டா நீங்கள் போட்டிங்கனாலே வரும். நான் ஏற்கனவே அதை போட்டு பார்த்து வச்சுருக்கேன். ரைட் பிளேஸ் ஆஃப்கோர்ஸ் இது தான். ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னா பிவிசி மெட்டாவோட அந்த மார்க்கெட் டீட்டெயில்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி ஆப்பில் பார்த்தோம் இல்லையா, சர்க்குலேஷன் சப்ளை என்ன, அது என்ன டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இதில் இருக்குது. அண்டு இதில் ரொம்ப முக்கியமானது இதனுடைய வெப்சைட் டீட்டெயில்ஸுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா வெப்சைட்டு ஓப்பன் ஆகலை, ஒயிட் பேப்பரும் ஓப்பன் ஆகலை. அதே மாதிரி சோஷியல் மீடியாஸில் ட்விட்டரில் மட்டும்தான் இருக்குது, டெலகிராமில் இதனுடைய டீட்டெயில்ஸ் இல்லை. கான்ட்ராக்ட் அட்ரஸ், இதனுடைய கான்ட்ராக்ட் அட்ரஸ் இது தான் 0x75CAலேருந்து கடைசியாக 7E3 இதுதான் பிவிசி மெட்டாவோட கான்ட்ராக்ட். அண்ட் அப்படியே நீங்கள் கீழே கோத்ரூ பண்ணி வந்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே மோர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இதனுடைய ஆல் லோ ஹை இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். இதில் அந்த ட்ரேடிங், இந்த மார்க்கெட் ஓவர்வியூ, நியூஸ், கம்யூனிட்டி, இதில் ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது. ஹோல்டர்ஸ், அபவுட்டர்ஸ் இப்படின்னு இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி இதனுடைய மார்க்கெட் டீட்டெயில்ஸில் பேன்கேக் ஸ்வாப்பில் இந்த பிவிசி மெட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சு, டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு 2 இருக்குது. ஸோ பேன்கேக் ஸ்வாப்பில் இது ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி சுஷி ஸ்வாப்லலாம் இருந்துச்சு, பட் இப்போது இந்த ஸ்வாப்பில் பேன்கேக் ஸ்வாப்பில் மட்டும்தான் இருக்குது. ரைட். தென் அதனுடைய நியூஸ் டீட்டெயில்ஸ் நிறைய கம்யூனிட்டி, பிவிசி மெட்டாவோட கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட 92% புல்லிஷில் இருக்குது, 8% பியரிஷில் இருக்குது. அண்ட் தென் பிவிசி மெட்டா டீம், இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்களே பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோல்டர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி அதில் வெப்சைட்டில் அந்த இதில் பார்த்தோமோ, ஆப்பில் நம்ம எப்படி செக் பண்ணி பார்த்தோமோ அதுபோல் இதில் இதனுடைய ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2,45,000 ஹோல்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. 7.14 மில்லியன் மார்க்கெட் கேப் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு செல்ஃப் ரிப்போர்ட்டர் மார்க்கெட் கேப் தான், அதையும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் தென் டாப் ஹோல்டர்ஸ், இந்த ஹோல்டர்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதனுடைய மொத்த ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல காட்டும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஹோல்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் பிஎஸ்சி, இந்த பிஎஸ்சி பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் தான் இந்த பிவிசி மெட்டா ரன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ஹோல்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டு, இந்த அட்ரஸில் கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் டோட்டல், இதில் 6% இவங்களே ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ அதே போல் இந்த அட்ரஸ் 8.37 மில்லியன்ஸை இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. இதனுடைய வேல்யூ இது. இதில் எத்தனை பர்சன்டேஜ், 5.35% அப்படின்றதுலாம் இதிலே நம்மளுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. ரைட். ஸோ டாப் 10 அந்த 10 ஹோல்டர்ஸோட டீட்டெயில்ஸ், கடைசி 3.33% ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் பார்த்துக்கலாம். அண்ட் அபவுட் பிவிசி மெட்டாவோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல நம்ம தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிவிசி மெட்டா வந்து உங்களுக்கு ப்ரீமியம் சோர்ஸு, இது வந்து ட்ரஸ்டட் லீடிங் கிரிப்டோ கரன்சி, PEP20 பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ரன் ஆகுது. இது லேட்டஸ்ட் நியூஸ்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். கிரேட் கம்யூனிட்டி இருக்குது, சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னும் இதனுடைய டெக்னாலஜி என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம். ஸோ இதனுடைய டெக்னாலஜி எதில் ரன் ஆகுது, பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அதில் தான், PEP20 தான் ரன் ஆகுது. இந்த இதில் டெக்னாலஜியில் ERC20, PEP20, TRC இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் நம்ம பிவிசி மெட்டாவோட இது வந்துட்டு பிவிசி மெட்டாவோட டெக்னாலஜி PEP20 தான் இந்த இடத்துல ரன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். தென் பாப்புலர் ரியல் வேர்ல்டு அசட், வேறு என்னெல்லாம் ரியல் வேர்ல்டு அசட் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஜென்ரல் காயின்ஸ் தான். இந்த ஜென்ரல் காயின்ஸ் நம்ம கோல்டு, சில்வரு, நிவிடியா, ஆப்பிள் இதெல்லாமே இந்த மோஸ்ட் வாண்டடில் மோஸ்ட் விசிட்டட் காயின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். பாப்புலர் டோக்கன்ஸ் இன் BNB PEP20 இருக்கக்கூடிய பாப்புலர் டோக்கன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் BNB, மீம் காயின், ஏஸ்டர், சைரன்லாம் நேற்றே கூட பார்த்தோம் இல்லையா, அதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலே கீழே ஏறி இறங்கி இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா மோஸ்ட் விசிட்டட் காயின்ஸு, பிட்காயின், கியூபிக்கு, இன்றைக்கி மோஸ்ட் விசிட்டட் காயின்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது. ரைட். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடியது. அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய காயின்ஸ் இதெல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் பிவிசி மெட்டா. இங்கே பிவிசி மெட்டாவோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம மேலே சொன்னது தான், ஆனால் இது லைவ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் 0.0048 அதனுடைய விலை வந்துட்டு ஏற்றம் இறக்கம் இருக்குது. கடைசி ட்ரேடிங் வால்யூம் $14,000 அங்கே சொன்னாங்க. இங்கே $12,000 வந்துட்டு வால்யூம் இருக்குது 24 ஹவர்ஸில் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 0.4% டவுன் ஆகிடுச்சு 24 ஹவர்ஸில். அதுக்கப்புறம் அதனுடைய ரேங்கிங்
4635 அந்த ரேங்கிங்கில் இருக்குது. அதனுடைய சப்ளை வந்துட்டு 150 பில்லியன் பிவிசி மெட்டா அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ இதெல்லாம் இதில் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த காயின் மார்க்கெட் கேப்போட மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான மொத்த தகவல்களும் கிடைக்கும். இதை எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி ரெட் கலரில் அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்படி கொடுத்துருந்தாலே அது வந்துட்டு செல்ஃப் ரிப்போர்ட்டட் மார்க்கெட் கேப் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பை சேல் நடக்குதானா நடக்குது, ஆனால் அதெல்லாம் $14,000 தான் நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இதில் நிறைய விதமான அப்டேட்ஸ் இருக்குது, நிறைய விதமான அட்வான்டேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிவிசி மெட்டாவில் சில விஷயங்கள் பிவிசி மெட்டா வெப்சைட்குள்ளே இந்த வெப்சைட்டுக்குள்ளே கிளிக் பண்ணால் போகாது. பிவிசி மெட்டாவுக்கு tokenfarming.io tokenstaking.io இந்த 2 வெப்சைட் தான் ஒர்க் ஆகும். இதனோட ஒயிட் பேப்பரும் கிளிக் பண்ணால் இதில் வராது. ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா அது நீங்கள் ஸோ இதனுடைய ஒயிட் பேப்பர் இதில் கிளிக் பண்ணால் வராது. ஆல்ரெடி வச்சுருக்கவங்ககிட்ட இருந்து வாங்கி படிச்சுக்கணும். ஏன்னா இந்த ஒயிட் பேப்பரும் வெப்சைட்டும் தான் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். பட் இதில் நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறதுனால இதை பற்றின விரிவான விளக்கங்கள் இந்த வெப்சைட்டு ஒயிட் பேப்பர் இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவது கொஞ்சம் கடினமானது தான். ஆனால் இதனுடைய விளக்கங்கள் நம்ம ஓரளவுக்கு ஏற்கனவே பார்த்தது தான். இருப்பினும் இன்றைக்கான மெயின் முக்கியமானது என்னென்னா ஆல் டைம் ஹை $13 போயிருக்கு. ஆல் டைம் லோ கிட்டத்தட்ட 0.004 சென்ட்ஸில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை நம்ம ஃபில் பண்ணிக்கிறதோ இல்லை அதில் செல் பண்ணுறதோ நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? எப்போவுமே கிரிப்டோ என்பது 100% ரிஸ்க்கு. அதில் உங்களுடைய ரிசர்ச் எப்போவுமே வச்சுக்கிங்க. அதுதான் எப்போவுமே நல்லதும் கூட. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் இது காயின் மார்க்கெட்டு கேபோட 20யோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை நான் செக் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிடுங்க. எஸ், இதில் காயின் மார்க்கெட் 20 நெக்ஸ்ட் வீடியோஸில் CMC 20 அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய அந்த 20 காயின்களோட விலை என்ன, விவரம் என்ன, இந்த காயின் வாங்கலாமா, இதில் காயின் மார்க்கெட் கேப் 20 இண்டெக்ஸ் DTF அப்படின்னு போட்டு இதில் உடைய விளக்கங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இது என்றைக்கு ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ டாலரில் ரிலீஸ் ஆச்சு, இன்றைக்கி எவ்வளோ டாலரில் போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாம் அடுத்த காணொலியில் உங்களுக்கு கட்டாயம் வரும். அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏதாவது தேவை என்றால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான விளக்கங்கள் கூடிய விரைவில் கொடுக்கப்படும். சரிங்களா? ரைட். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் டெலகிராம் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. தேவைப்படுபவர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான லிங்க் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா கிரிப்டோ நியூ இயரா அல்லது கிரிப்டோ விஜய் இல்லை கிரிப்டோஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான லிங்க் கொடுக்கப்படும். ஜஸ்ட் ஜாயின் பண்ணிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த காயினை விரிவாக விளக்கமாக பார்த்து கொண்டே இருக்கலாம். கீப் இன் டச். தேங்க்யூ ஸோ மச். ஆல்வேஸ் do your own research. Always do your own research before doing crypto market. Okay, thank you so much. Take care. Bye bye.